கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். சங்கீதம் 149 4வது வசனம். சங்கீதம் 149 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்தகுணம் உள்ளவர்களே ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை கர்த்தர் உண்டாக்கினார். அதில் கர்த்தர் முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். பின்பாக புறஜாதியாக இருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த தெரிந்து கொண்ட ஜனத்தில் கர்த்தர் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதில் முக்கியமான ஒரு காரியம் சாந்த குணம். என்னுடைய பிள்ளைங்கள் மத்தியில் சாந்த குணம் வெளிப்பட வேண்டும் என்று அவர் மிகவும் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பிதாவாக இருந்த அவர் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். வந்தபொழுது அவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்ல, அதுபோல் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டின தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டினார். அவரை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவர் முகத்தில் துப்பினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், ஏளனமாக பேசினார்கள். இப்படி பல காரியங்களை செய்தும் அவர் சாந்த குணத்தையும் தாழ்மையும் வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேதனை, நான் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. எனக்கு மிஞ்சின பாடுகள் உங்களுக்கு வரப்போகிறதல்ல. ஹல்லேலூயா. என்னை போல பாடுகள் உங்களுக்கு வரப்போகிறதல்ல. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நானும் விடமாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ண, நம்ம உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பாடு வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார். அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்கள், அவர் ஏளனமாக பேசினார்கள், அவரை வார்த்தை கொண்டு மடக்கலான்னு பல காரியங்கள் நினைத்தார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் சாந்த குணத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு பதில் சொன்னார் அநேக இடங்களில். ஹல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் மத்தியில் அவரை கொல்லலாம் என்று வகை தேடினார்கள். மலை பக்கமாக அவர் தள்ளிவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல மறைந்து போய்விட்டார். இப்போ பாருங்கள், நமக்கு எதிராக கூட இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா போராட்டங்கள், பிரச்சனைகள், கோவப்படுத்துகிறதான காரியங்கள், இன்னல்கள் இப்படிலாம் வரும். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நம்ம வாழ வேண்டும். சாந்த குணத்தை பற்றி இந்த வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்கள், அநேக நபர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் நம்ம இந்த வேலையிலும் கூட நம்ம பார்க்க போகிறதான காரியம் சங்கீதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சில காரியங்கள் குறித்து மட்டும் நம்ம தியானிப்போம். அப்போ அந்த சாந்த குணம் வர வேண்டுமானால் முதலாவதாக நமக்குள் என்ன வர வேண்டும்னா அன்பு வர வேண்டும். சாந்த குணம் வேணும் அப்படின்னா அன்பு வர வேண்டும். ஒருத்தவங்க மேல் நம்ம அன்பு வைத்தால் மாத்திரம்தான் அந்த சாந்த குணம் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மேல் அன்பு வைத்த தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மார்க்கு 12ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் பாருங்கள். 29வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தவங்க நம்ம அன்பு கூறினா மாத்திரம்தான் அவங்க என்ன பேசினாலும் அதை பொறுத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அது நிமித்தம்தான் அவர் நாம் செய்த பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். நாம் செய்த அக்கிரமத்துக்காக, நாம் செய்த
அதில் அநீதிக்காக அவர் என்ன பண்ண, அந்த உலகத்தில் பிதாவாக இருந்த அவர், தேவனாக இருந்த அவர் என்ன பண்ணார்னா மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். மாம்சமாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் செய்த பாவத்திற்காக, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எதிராக ஒருத்தவங்க பேசும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஆவி கனிகளில் ஒன்று சாந்த குணம். ஹல்லேலூயா. சாந்தம். அந்த சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டாம். அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க என்ன ஆகாரம் கொடுத்தாலும் அது கர்த்தர் கொடுத்தார் என்று அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி அவங்க சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்தியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டிலே பிரச்சனைகள், சாப்பாட்டில் தான் சண்டையே ஆரம்பிக்கும். சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக உட்காருவாங்க, சாப்பிட உட்காருவாங்க. ஆனால் அந்த சாப்பிடும்போது, அந்த சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த சாப்பாடு சரியில்லை, குழம்பு சரியில்லை, பொரியல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு காரியம் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன குறை சொல்கிறீங்களா, குற்றப்படுத்துகிறீங்களா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படி பிரச்சனைகள் என்ன பண்ண ஆரம்பித்து அந்த இடத்துல ஒரு சமாதானமே இல்லாதபடி அநேக குடும்பங்களை சாப்பிடாமலாம் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த சாந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க புசித்து என்ன பண்ணுவாங்களாம், திருப்தி ஆவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எவ்வளோ நன்றாக வைத்திருக்கிறார். நல்ல உடல்நல சுகம் கொடுத்திருக்கார், நல்ல பலன் கொடுத்திருக்கிறார். அவர் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாவது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ ரோட்டில் பிச்சைலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ பாருங்கள், அதில் சில பேர்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா 2-3 பேர் வீட்டில் போட்ட சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து பெசஞ்சு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த பசி தீரணும், அவங்களுக்கு ருசி எதிர்பார்க்கலை, அதில் பசி தீரணும், அதுதான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ருசி, அந்த சாப்பாட்டில் ருசி, அதுதான் எதிர்பார்ப்பு. அது நிமித்தம்தான் பல வீடுகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த உலகத்தில் பாருங்கள், அந்த 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மேல் அன்பு கூறுவராக இருக்கிறார். அப்படி இருக்க பட்சத்தில் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதான ஒரு குணம், அநேக குணத்தில் ஒரு குணம் சாந்த குணத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த சாந்த குணம் இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யமே போக முடியுங்க. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் அந்த சாந்த குணம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படி எப்படிங்க சுதந்திரித்துக் கொள்வாங்க? கர்த்தர் அவங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார், அது ஒரு பக்கம். ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அது ஒரு பக்கம். அது மாத்திரமல்ல, அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்தி அநேகர் மத்தியில் பழகும்போது அநேக ஜனங்களை, ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அநேக ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அநேக நபர்கள் அவங்களே பழகும்போது ஒரு சந்தோஷம் காணப்படும். இவர் கோபமே பட மாட்டாருங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதை அவர் என்ன பண்ணுவார், நெகட்டிவ் எடுக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அவர் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவாருங்க. அவர் நம்மளை என்ன பண்ணுவார், சரியான முறையில் வழிநடத்துவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம கோவப்படாதபடி இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய பெரிதான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாந்த குணம் சாதாரணமாக நமக்கு வராதுங்க, ஜபத்தினால தான் வரும். ஜபத்தினாலும் வேதத்தை வாசிக்கிறதுனால, திரும்ப திரும்ப வேதத்தை வாசிக்கிறதுனால தான் அந்த சாந்த குணம் வரும். அநேக நபர்கள் நம்ம கூட பழகிறவங்க, உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், வேலை செய்கிற மத்தியில், பிஸ்னஸ் செய்கிற மத்தியில் என்ன பண்ணாங்க, நம்மளோட வாயை என்ன பண்ணுவாங்க, பிடுங்குவாங்க, வேணே பிடுங்குவாங்க. இவனை எப்படியாவது எரிச்சல் மூட்டணும், இவனை எப்படியாவது கோபப்படுத்தணும், இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குணாதிசயத்தை, கிறிஸ்துவ குணாதிசயத்தை, அதாவது கர்த்தருடைய குணாதிசயத்தை, நமக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயத்தை மாற்ற வேண்டும் நினைப்பார்கள். ஆனாலும் கூட நம்ம பொறுமையாய் காணப்பட வேண்டும். நீடிய பொறுமை, அந்த சாந்த குணத்தை, கர்த்தர் சொல்லுதான வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தையின்படி நடக்கிற பட்சத்தில் தான் அந்த சாந்த குணம் நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக
நின்று பேசுகிறவர்கள் என்ன ஆவிகளோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறித்தக்கதான ஞானம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கோபப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளே இருக்கிற, அவங்க கோபப்படும் போது, அவங்களுக்குள்ளே எரிச்சல் அடையும் போது, அவங்க நம்ம குற்றப்படுத்தும் போது, அவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன ஆவி இருக்கிறத நம்ம அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். சாந்தத்தோடு அதை என்ன பண்ணோம்? கையாள வேண்டும். அவர்களுக்கு அமைதியாக நம்ம பதில் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அப்படியாக வாழ்ந்து போனார். ஹல்லேலூயா. நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள என்ன பண்ணுவோம்? மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சாந்த குணம் உள்ளவர் மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அவங்களுக்குள்ள சமாதானம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஒரு சமாதானம் அவங்களுக்கு கிடைச்சி, அவங்கள சமாதானத்தினா மகிழ்ச்சியாக இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தை நம்ம ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான ஒரு பக்குவத்து உள்ள அந்த சாந்தகுணம் உள்ளவர்கள் வருவாங்க. மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மிகுந்த ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள காணப்படலாம். அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் கணவருக்கு என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமாக பயப்படுவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். அவர் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க கர்த்தருக்குள் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. என் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்போது கர்த்தர் இந்த சாந்தகுணம் உள்ளவருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சாந்தகுணம் உள்ளவர்களை கர்த்தர் நியாயத்திலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சாந்தமாக நம்ம இருக்கிற பட்சத்தில், அவர் வார்த்தையின்படி நடக்கிற பட்சத்தில், அவர் இந்த உலகத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்தார் இல்லையா, அது போல் நம்ம உலகத்தில் வாழுகிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்? சாந்தகுணம் உள்ளவரை நியாயத்திலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த உலகத்தில் நமக்கு நீதி நியாயம் கிடைக்காதுங்க. ஆனால் கர்த்தரால் நமக்கு என்ன பண்ண நியாயம் கிடைக்கும். கர்த்தர் எந்த இடத்துல நமக்கு நீதி கிடைக்கலையோ அந்த இடத்துல நீதி நியாயம் நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஏளனமாக பேசுவாங்க. ஹல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. மற்ற முன்னாடி நம்ம பழி சுமத்துவாங்க. நம்ம செய்யாத குற்றத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒருத்தவங்க எந்த குற்றமே செய்திருக்க மாட்டாங்க, ஆனாலும் கூட அவங்கள என்ன பண்ணுவாங்க? தவறான ஒரு குற்றப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுவாங்க? கோர்ட் வரைக்கும் இழுப்பாங்க. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நம்ம நியாயப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நியாயத்தை வெளிப்படுத்தி நம்மளை வெளியில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாந்தகுணங்களுக்கு தம் வழியை போதிக்கிறவராக இருக்கிறார். யார் சாந்தகுணமாக இருக்கிறார்களோ அவருக்கு அவருடைய வழியை போதிக்கிறவராக, இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்கள் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அதன்படி நம்ம நடக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தை நம்ம எப்படி காணப்படுவோம்? பரிசுத்தமாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, சாந்தகுணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 147 6வது வசனம். சங்கீதம் 147 6வது வசனம். ஹல்லேலூயா. அப்போ சாந்த குணமாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் போது பல கஷ்டங்கள், போராட்டங்கள், இன்னல்கள், வேதனைகள், கண்ணீர், கவலைகள் வரும்பொழுது ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இருக்கிற வேலையில் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இருக்கிற பிஸ்னஸில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யார் நமக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். விசுவாசத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனம் முறிவடையக்கூடாது. நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மளை உயர்த்தியே தீருவார். அவர் வாக்கு கொடுத்தார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போ பாருங்கள், சாந்தகுணம் உள்ளவர்களே ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். சாந்தகுணம் உள்ள ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்.
எப்படிங்க ரட்சிப்புன்னு அலங்கரிப்பார்? ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. கண்களின் பார்வை. ஹல்லேலூயா. அது மூலம் பாவம் செய்யாதபடி. ஹல்லேலூயா. அது மூலியம் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. வாயின் வார்த்தையில் பாவம் செய்யாதபடி அதன் மூலியம் ரட்சிப்பு. கையினால் நம்ம பாவம் செய்யாதபடி அதன் மூலியம் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அவை மூலமாக ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, ஆவியின் கனி. ஹல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மளை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், திருமணம் நடக்கும்போது மணப்பெண்ணையும் மணமகனையும் நம்ம அலங்கரிப்பாங்க. ஹல்லேலூயா. அது மற்றவங்களை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மேடையில் உட்காரும் போது அந்த நேரத்தில் அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் ஹல்லேலூயா, அவர்கள் அந்த எல்லாரும் கலைந்து போகிற வரைக்கும் அவங்களோட ட்ரெஸ் அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? அலங்கரிப்பாக நல்லா அழகாக இருப்பாங்க பார்ப்பதற்கு. ஆனால் கர்த்தர் அந்த அலங்கரிப்பை நமக்கு அலங்கரிக்கிறதுல உள்ளத்தின் அலங்கரிப்பு, குணாதிசயத்தில் அலங்கரிப்பு, பண்புகளில் அலங்கரிப்பு. அல்ல, அப்படிப்பட்டதான ரட்சிப்பு, அப்படிப்பட்டதான அலங்கரிப்பை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யம் போகும். இந்த உலகத்தில் ஹல்லேலூயா அலங்கரிக்கிற அலங்கரிப்பு, மாம்ச ரீதியாக நம்ம சரீரத்தில் அலங்கரிக்கிற அந்த அலங்கரிப்பு பரலோக ராஜ்யம் கொண்டு போகாதுங்க. ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம பார்க்க போகணுன்னா நம்ம சாதாரணமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம நீட்டாக போகணும். அது முக்கியமான ஒரு காரியம். எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அது நம்ம போகணும். அது முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஹல்லேலூயா, இருதயத்துக்குள்ளே அலங்கரிப்பு, நடைமுறையில் அலங்கரிப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தையில், பேச்சில், பார்வையில் அலங்கரிப்பு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ரட்சிப்பு, இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாமே நமக்கு நடக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, அந்த அன்பு வேணும். அன்பு, ஏசப்பா சொன்ன அந்த கட்டளை. ஹல்லேலூயா. கற்பனை சொன்னார் இல்லைங்களா? கற்பனை பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 12ஆம் அதிகாரம், மார்க் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 31வது வசனம் பாருங்கள். இதற்கு ஒப்பாக இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹல்லேலூயா. அன்பு கூர்னா, அந்த அன்பு கூர்னா மாத்திரம்தான் அந்த சாந்த குணம் வெளிப்படும். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அது நிமித்தம் தான் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. அதற்காகவே அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காகவே பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருந்த அவர் பிதாவாகவும் தேவனாகவும் கர்த்தராகவும் ஆண்டவராகவும் அவர் வீற்றிருந்த அவர் மனுஷகுமாரனாக, தேவனுடைய குமாரனாக, கிறிஸ்துவாக, இயேசு கிறிஸ்துவாக மாம்ச சரீரத்தை இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் நமக்காக. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மில் அன்பு கூறுவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவரிடத்தில் நம்ம கிட்டி சேரும்படியாக, அவரிடத்தில் நம்ம நெருக்கமாக இருக்கும்படியாக ஹல்லேலூயா தன்னை அவர் என்ன பண்ணார்? கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னை வெறுமையாக்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் நம்ம உலகத்தில் வாழ வேண்டும். தாவீதும் கூட சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும்போது தாவீதும் கூட அவர் என்ன பண்ணாங்க? ஏளனமாக பேசினார்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அவரை பேசுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட சாமுவேல் என்ன பண்ணார்? அமைதியாக இருப்பார். ஹல்லேலூயா. சவுல் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தார், எவ்வளோ போராட்டங்களை கொடுத்தார், எவ்வளோ நெருக்கங்களை கொடுத்தார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? சவுலுக்காக வெகு தூரம் ஓடிட்டே இருந்தார். அவர் குகையிலையும் மலைகளிலும் என்ன பண்ணார்? பதுங்கி இருந்தார். ஆனாலும் கூட அவர் சாந்தத்தை வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் திரும்பமாக சவுலை ஒன்றும் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அந்த குணாதிசயம் தாங்க நமக்கு வேண்டும். அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ்.